வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த விளக்கத் தொகுப்பு வழக்கத்தை விட கொஞ்சம் வித்தியாசமானது. அதே சமயம் நம்ம மனச ரொம்பவே கணக்க வைக்கக்கூடிய ஒண்ணு. அக்டோபர் 2025ல தென்கொரியால நடந்த ஒரு நெஞ்ச உழுக்கிற சம்பவத்தை பத்தி தான் நாம முழுமையா அலச போறோம். இந்த யூஷு கேஸ் பலரையும் உறைய வச்சது மட்டுமில்லாம நம்ம சமுதாயத்துல யாருக்கும் தெரியாம மறைஞ்சிருக்கிற ஒரு பெரிய இருண்ட பக்கத்தையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கு. சரி வாங்க, அந்த அதிர்ச்சியூட்டும் உண்மைகளையும் அது நமக்கு உணர்த்துற அந்த முக்கியமான பாடத்தையும் கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். சரி, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். அக்டோபர் 22, 2025 மதியம் கரெக்டா 12:30 மணி. தென்கொரியாவோட யூஷு நகரத்துல இருக்கிற 119 எமர்ஜென்சி நம்பருக்கு ஒரு கால் வருது. லைன்ல யாங் அப்படிங்கிற ஒரு தாய் ரொம்ப பதற்றமான குரல்ல பேசுறாங்க. தன்னோட 4 மாச குழந்தையான ஹேதன் மூச்சு விட ரொம்ப சிரமப்படுறதா சொல்றாங்க. உடனே மெடிக்கல் டீம் அங்க ஸ்பாட்டுக்கு போறாங்க. அசைவற்று கிடந்த அந்த பிஞ்சு குழந்தைக்கு முதலுதவி செஞ்சு லோக்கல் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறாங்க. நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்கிறத பார்த்த டாக்டர்கள் குழந்தைய உடனடியாக பெரிய வசதிகள் இருக்கிற குவாஞ்சு ஆஸ்பத்திரிக்கு மாத்த சொல்றாங்க. ஆனா இங்கதான் ஒரு மிகப்பெரிய ஒரு உறுத்துற கேள்வி வருது. உயிருக்கு போராடிட்டு இருக்கிற தன்னோட சொந்த குழந்தை கூட அந்த தாய் ஆம்புலன்ஸ்ல போகல. அவங்களுக்கு பதிலா சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் தான் குழந்தையோட போறாங்க. இது எவ்வளவு பெரிய ஷாக் பாத்தீங்களா? ஒரு தாய் ஏன் அப்படி பண்ணணும்? அந்த பிஞ்சு உடம்புல அப்படி என்னதான் ஆச்சு? அந்த துயரமான காலையில பதற்றம் எப்படி படிப்படியா உருவானதுன்னு இப்போ கொஞ்சம் டைம்லைனை பார்ப்போம். காலையில 10:40 மணிக்கு ஹேடன் ரொம்ப நிம்மதியா நல்லா தூங்கிட்டு இருக்கான். அவங்க அம்மா ஏங் அவனை குளியலறைக்கு தூக்கிட்டு போறாங்க. சரியா 11 மணிக்கு குளியலறையில இருந்து பயங்கரமான சத்தங்கள், ஏதோ தொடர்ந்து அடி விழற ஓசை, அந்த பிஞ்சு குழந்தையோட அலறல், அது கூடவே ஏங் ரொம்ப கோபமா கத்துற சத்தம், இதெல்லாம் கேட்க தொடங்குது. உள்ள கேமரா இல்லைனாலும் வெளியில இருந்த கேமரா இந்த ஆடியோவை அப்படியே ரொம்ப தெளிவா ரெக்கார்ட் பண்ணிருக்கு. கொஞ்ச நேரத்துல அந்த சத்தங்கள்லாம் அடங்கி அந்த இடமே ஒரு மயான அமைதியா மாறுது. அதுக்கப்புறம் தான் 12:30 மணிக்கு அந்த எமர்ஜென்சி கால் போகுது. இது ஏதோ எதிர்பாராம நடந்த ஒரு விபத்து இல்லங்கிறத இந்த ஆடியோ ரெக்கார்டிங்ஸ் நமக்கு தெளிவா உணர்த்துது. இப்ப நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான முரண்பாடு ஒன்னு இருக்கு. அந்த பெற்றோர்கள் சொன்ன காரணங்களுக்கும் ஆஸ்பத்திரி டாக்டர்கள் கண்டுபிடிச்ச உண்மைக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்ல. தாயாங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? குழந்தைய பாத்டப்ல விட்டுட்டு போன, அப்ப மூழ்கிடுச்சு, முதல் உதவி பண்ணும்போது தான் இந்த காயமெல்லாம் வந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்பாவோ 8 நாளைக்கு முன்னாடி குழந்தை கட்டில இருந்து விழுந்துடுச்சுன்னு ஒரு வீடியோவை காட்டி சமாளிக்க பார்த்தாரு. ஆனா மெடிக்கல் ரிப்போர்ட் சொன்ன உண்மை வேற. குழந்தையின் உடம்புல கடுமையான உள்ளுறுப்பு இரத்த கசிவு, மூளை இரத்த கசிவு, அதோட நிறைய எலும்பு முறிவுகளும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம உடம்புல புதுசா ஏற்பட்ட நீல நிற காயங்களும் பல நாளைக்கு முன்னாடி ஏற்பட்ட பழைய மஞ்சள் நிற காயங்களும் இருந்துச்சு. ஒரு குழந்தை தண்ணில மூழ்கினதாலேயோ இல்ல கட்டில இருந்து விழுந்ததாலேயோ இவ்ளோ பயங்கரமான காயங்கள் வரவே வராதுன்னு டாக்டர்கள் உறுதியா சொல்லிட்டாங்க. இது ஒரு தொடர்ச்சியான கொடூர தாக்குதல் தான் கன்ஃபார்ம் ஆச்சு. இந்த முரண்பாடுகளை தொடர்ந்து போலீஸ் உடனே அந்த வீட்ல இருந்த சிசிடிவி கேமராக்களை செக் பண்ணாங்க. படுக்கை அறை, குழந்தையின் அறையில இருந்த கிட்டத்தட்ட 4800 வீடியோ கிளிப்ஸ் அவங்க ஆய்வு செஞ்சப்போ வெளிவந்த உண்மைகளை பார்த்து போலீஸுக்கே பகீர்னாயிடுச்சு. யாங் தன்னோட சொந்த குழந்தையே கால்களை பிடிச்சு தலைகீழா தொங்க விட்டு உலுக்கியிருக்காங்க. கட்டில்ல படுத்திருந்த அந்த பிஞ்சு முகத்துல ஈவை இறக்கமே இல்லாம காலால் மிதிச்சிருக்காங்க. எல்லாவற்றுக்கும் மேல தலையணையால குழந்தையின் முகத்தை அழுத்தி மூச்சு திணற வச்சிருக்காங்க. நினைச்சு பார்க்கவே நெஞ்செல்லாம் பதறுது இல்லையா? வெறும் ஒரே வாரத்துல மட்டும் 19 முறைக்கும் மேலாக அந்த 4 மாச குழந்தை மிக கொடூரமா தாக்கப்பட்டிருக்கு. உதவிக்கு கூட கூப்பிட முடியாத அந்த சின்ன உயிர் மேல கடந்த 2 வாரமா நடத்தப்பட்ட வன்முறை உண்மையிலேயே அளவிட முடியாதது. இந்த கேஸ்ல யாங் மட்டும் இல்ல, அவங்களோட கணவர் சிஓவும் அரெஸ்ட் ஆனாரு. ஏன்னு யோசிக்கிறீங்களா? அவரு நேரடியாக குழந்தைய அடிக்கல. ஆனா தன் மனைவி குழந்தைய இவ்ளோ கொடூரமா தாக்குறத தெரிஞ்சும் அதை தடுக்க ஒரு சின்ன துரும்பளவுட்டு கூட அவர் முயற்சி எடுக்கல. தன் சொந்த குழந்தைய பாதுகாக்க வேண்டிய அடிப்படை கடமையிலிருந்து அவர் முற்றிலுமா தவறிட்டாரு. இதெல்லாம் விட ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒரு பக்கம் தன்னோட ரத்தமும் சதையுமான 4 மாச குழந்தை உயிருக்கு போராடிட்டு இருக்கு. ஆனா இவரு பாலியல் தொழிலாளர்களை வீட்டுக்கு கூப்பிட்டு உல்லாசமா இருந்திருக்காருன்னு விசாரணையில தெரிய வந்துருச்சு. ஒரு தகப்பனா அவர் செஞ்ச இந்த செயலற்ற தன்மையும் ஒரு மிகப்பெரிய குற்றமாவே கோர்ட்ல பார்க்கப்பட்டுச்சு. அதனால இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த குற்றத்தோட தீவிரம் சாதாரண கிடையாதுங்க. 2 பெரிய சர்ஜரி செஞ்சோம், 4 நாள் தொடர்ந்து போராடி அந்த பிஞ்சு உயிர் நம்மளை விட்டு போயிடுச்சு. இந்த கேஸ் நீதிமன்றத்துக்கு வந்தப்போ அங்க சமர்ப்பிக்கப்பட்ட வீடியோ, ஆடியோ ஆதாரங்களை பார்த்த நீதிபதியாலே தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியல. அந்த ஆடியோவை என்னால கேட்கவே முடியல. இந்த கொடுமைகளை எப்படி விவரித்து எழுதுறதுன்னு கூட எனக்கு தெரியலன்னு அவர் ரொம்ப வேதனையோட சொன்னாரு. கடைசியா இந்த கொடூரத்தோட தீவிரத்தை கருத்தில் கொண்டு தாயான யாங்குக்கு ஆயுள் தண்டனையும், அதை தடுக்காம வேடிக்கை பார்த்த தந்தைக்கு 10 வருஷ சிறை தண்டனையை கொடுத்து கோர்ட்டு தீர்ப்பளிச்சது. இப்ப நாம ஒரு மிக முக்கியமான விஷயத்துக்கு வரணும். விசாரணையின் போது யாங் தரப்புல இருந்து ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டுச்சு. அதாவது பிரசவத்திற்கு பிந்தைய மனச்சோர்வு காரணத்தால தான் அப்படி நடந்துகிட்டதா யாங் சொன்னாங்க. இதை கேட்டதும் நமக்கு கோபம் வரலாம். ஆனா இங்க நாம ஒன்ன தெளிவா புரிஞ்சுக்கணும்.
எந்த ஒரு மன அழுத்தமும் ஒரு பச்சளங்குழந்தைய கொடூரமா தாக்குறத ஒருபோதும் நியாயப்படுத்தாது. அவங்க செஞ்ச குற்றத்துக்கு கண்டிப்பா எந்த மன்னிப்பும் கிடையாது. ஆனா அதே சமயம் இந்த வழக்கின் மூலமா நாம ஒரு நிஜமான, பலரும் பேச தயங்குற ஒரு சமூக மற்றும் மருத்துவ பிரச்சனையை ஆராய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். தாய்மார்கள் சந்திக்கிற அந்த மனநல நெருக்கடிய இனிமேலும் நம்ம புறக்கணிச்சிட முடியாது. உண்மையிலே இந்த பிரசவத்திற்கு பிந்தைய மனச்சோர்வு, அதாவது பிபிடின்னா என்ன? இது ஏதோ சும்மா பெண்கள் காரணத்துக்காக சொல்றது இல்லைங்க. குழந்தை பிறந்ததும் ஒரு தாயோட உடம்புல ஏற்படுற அதீத ஹார்மோன் மாற்றங்கள், குழந்தைய பாத்துக்கிறதால ஏற்படுற தொடர்ச்சியான தூக்கமின்மை, அப்புறம் ஒரு புது உயிரை பாதுகாக்கணுமேங்கிற அந்த மிகப்பெரிய பிரஷர், இதெல்லாம் சேர்ந்து ஒரு தாய அதீத மன அழுத்தத்துக்கு தள்ளுது. இது அவங்க வேணும்னே வரவழைச்சுக்கிற ஒண்ணு கிடையாது. இது அவங்க உடம்புலயும் மனசுலயும் இயற்கையா நடக்கிற ஒரு பயங்கரமான உயிரியல் மற்றும் உளவியல் போராட்டம். இந்த மெடிக்கல் ரியாலிட்டியை நம்ம கண்டிப்பா அங்கீகரிச்சு தான் ஆகணும். சரி, இந்த பிரசவத்திற்கு பின்னைய மனச்சோர்வை எப்படித்தான் சரியா கையாள்றது? இதுக்கு 3 முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்குன்னு சொல்லப்படுது. முதல் ஸ்டெப் ஏத்துக்கிறது. தாய் தனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, நாம அதீத மன அழுத்தத்துல இருக்கோங்கிறத உணர்ந்து உதவி கேட்க தயங்கவே கூடாது. 2வது ஸ்டெப் எக்ஸ்பர்ட்ஸ் உதவி. உடம்புக்கு முடியலன்னா உடனே டாக்டர் கிட்ட போறோம்ல, அதே மாதிரி தான் மனநலனுக்கும் முறையான கவுன்சிலிங் தெரப்பி ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல கூச்சப்பட ஒண்ணுமே இல்ல. ஆனா இது ரெண்டையும் விட ரொம்ப முக்கியமான 3ஆவது ஸ்டெப் ஒன்று இருக்கு. அதுதான் குடும்பத்தோட முழுமையான ஆதரவு. இங்க நாம ஒவ்வொருத்தரும் உணர்ந்துக்க வேண்டிய ஒரு ஆழமான உண்மை ஒண்ணு இருக்கு. குழந்தை வளர்ப்புங்கிறது 2 பேரோட பகிரப்பட்ட கடமை. அது ஒரு தாயோட சுமை மட்டும் கிடையாது. குழந்தை பிறந்த காலகட்டத்துல ஒரு கணவனோட பங்கு இங்க ரொம்பவே முக்கியம். நீதான் அம்மா, நீதான் எல்லாமே பார்த்துக்கணும்னு மொத்த பாரத்தையும் அவங்க தலையில இறக்கி வைக்காம அந்த பொறுப்புகளை கணவன் சரிபாதியா பகிர்ந்துக்கணும். தாய்மார்களுக்கு தேவையான தடையற்ற தூக்கம், போதிய ஓய்வு, முக்கியமா ஒரு எமோஷனல் சப்போர்ட்டை கொடுக்க வேண்டியது ஒரு குடும்பத்தோட கட்டாயமான கடமை. மனநல பிரச்சனைகளை எப்பவுமே நம்ம சாதாரணமா எடுத்துக்க கூடாது. நாம இந்த விளக்கத் தொகுப்போட முடிவுக்கு வந்துட்டோம். ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நாம எல்லாரும் நமக்குள்ளேயே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி இது. ஒரு தாய் ஒரு புது உயிரை இந்த உலகத்துக்கு கொண்டு வரும்போது நாம உண்மையிலேயே அந்த பொறுப்பை பகிர்ந்துக்கிறோமா, இல்ல அவங்கள மட்டும் தனியா அந்த சுமையை சுமக்க விட்டுடுறோமா? யூஷு கேஸ்ல நடந்த அந்த பிஞ்சு குழந்தைக்கு நடந்த அந்த பயங்கரம் இனி எந்த குழந்தைக்கும் நடக்கக்கூடாது. அதே சமயம் தாய்மார்கள் சந்திக்கிற மனநல சவால்களுக்கு சரியான ஆதரவும் புரிதலும் கண்டிப்பா கிடைக்கணும். இந்த பிரச்சனையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிபிடி பத்தி உங்க அனுபவங்களையோ இல்ல விழிப்புணர்வையோ மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஒரு வார்த்தை இப்ப இதே நிலைமையில தவிச்சிட்டு இருக்கிற ஏதோ ஒரு தாய்க்கு பெரிய நம்பிக்கையை தரலாம். மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான விளக்கத் தொகுப்புல சந்திப்போம்.